காலை வணக்கம். இந்த பெண்மணி நினைவு தினத்தை அனுசரிக்கின்ற விதத்திலே தொடர்ந்து 21 ஆண்டு காலம் தியாகிகளுடைய நினைவை போற்றுகின்ற விதத்தில் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினுடைய இத்தகைய நிகழ்ச்சி என்பது பாராட்டத்தக்கது. அநேகமாக தமிழகத்தில் வேறு எந்த அமைப்பும் செய்யாத ஒரு முக்கியமான பணியை இந்த பெண்மணி நினைவு தினத்தில் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் செய்து கொண்டிருப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. இந்த பெண்மணி நினைவு தினம் என்பது கடந்த 57 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணிலே உழைக்கும் மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக ஒரு மிக நீண்ட வர்க்க போராட்டத்தை நடத்தினார்கள். அது மட்டுமல்ல, வர்க்க போராட்டம் மட்டுமல்ல, இந்த மண்ணிலே இருந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தையும் நடத்தினார்கள். இன்றைக்கு சிலர் இது ஒரு சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் மட்டும்தான் என்றும் அல்லது வர்க்க ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் மட்டும்தான் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டம் என்பது சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் வர்க்க ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் நடந்த ஒரு வீர வரலாறு தான் இந்த பெண்மணியினுடைய தியாகம். அன்றைக்கு உழைக்கும் மக்கள் பண்ணை அடிமைகளாக மிக மோசமான கூலியை பெற்றுக்கொண்டு அதை எதிர்த்து போரிட முடியாமல் துவண்டு கிடந்த காலம். அந்த நேரத்திலே கர்நாடக மாநிலத்திலிருந்து அருமையோட சீனிவாச ராவ் இந்த மண்ணிலே வந்து இறங்கினார். அவர் அந்த உழைக்கும் மக்களிடம் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அன்றைக்கு அவர்கள் அடித்தால் அடி வாங்கிக் கொள்கின்றவர்களாக மிக குறைவான கூலியை கொடுக்கும் போது எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் அந்த கூலியை பெற்றுக் கொள்கின்றவர்களாக, அதே போல சாதிய வன்கொடுமை நடக்கும் போது தெருவிலே செருப்பு போட்டு நடக்கக்கூடாது, துண்டை இடுப்பிலே மட்டும்தான் கட்ட வேண்டும், தோளிலே போட்டுக் கொள்ளக்கூடாது என்ற சாதிய ஒடுக்குமுறை இருந்தது. அப்போது சீனிவாசராவ் இந்த மண்ணிலே வந்து இறங்கினார். இங்கு செங்கொடி இயக்கம் வந்தது. அவர் அந்த உழைக்கும் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார், அடித்தால் நீ திருப்பி அடி என்று சொல்லி, ஏண்டா என்று கேட்டால் நீ ஏண்டி என்று சொன்னால் ஏண்டா என்று கேள்வி, கண் விழித்துக் கொள், உன்னுடைய உழைப்புக்கேற்ற கூலியை நீ பெற்றுக்கொள், அதற்காக நீ விழிப்புணர்வோடு ஒரு போராட்டத்தை நடத்தி என்று அன்றைக்கு இருந்த உழைக்கும் மக்களிடம் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை கட்டினார். அன்றைக்கு ஆண்கள் தன்னுடைய தோள்களிலே துண்டு போட்டுக் கொள்ளக்கூடாது, இடுப்பிலே மட்டும்தான் கட்ட வேண்டும். ஆண்டைகளிடம் இடுப்பிலே துண்டை கட்டிக்கொண்டு அடிமைகளாக அவர்களுக்கு இருந்த காலம். பெண்கள் என்று சொல்ல போனால் பெண்கள் எல்லாம் காலையில் 4 மணியிலிருந்து இந்த உழைக்கும் மக்கள் வயல்களிலே உழைத்தார்கள். 4 மணிக்கு ஒரு சங்கு ஊதும். அப்போது இந்த உழைக்கும் மக்கள் எல்லாம் போய் அந்த நிலத்திலே இறங்குவார்கள். இரவு 7 மணி வரை அந்த நிலத்திலே வேலை செய்ய வேண்டும். பிரசவமான பெண்கள் கூட தங்களுடைய குழந்தைகள் பாலுக்கு அழுகும் போது அந்த குழந்தைகளை தூக்கி பால் கொடுக்க முடியாது. அப்படியான மோசமான ஒடுக்குமுறையை இந்த சமூகம் சந்தித்தது. அதற்கு எதிராக நடந்த போர்தான். அந்த போராட்டத்திலே தன்னை வீர சமர் புரிந்தவர்கள் தான் இந்த பெண்மணி தியாகிகள். ஒரு 44 பேர், பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் என்று ஒரு 44 பேரை அன்றைக்கு இந்த நிலப்பிரபுக்கள் ஒரே குடிசையிலே வைத்து தீ வைத்து கொளுத்தினார். இது உண்மையிலேயே இந்த வீர வரலாறை கேட்கும் போது நாம் நம்முடைய ஒவ்வொரு நிமிடமும் இந்த சமூகத்திலே எத்தகைய போராட்டங்களை நடத்த வேண்டும் என்ற உத்வேகத்தை இந்த பெண்மணி தியாகிகள் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். தோழர்கள் சொன்னார்கள், 21 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து தொடர்ந்து அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் இந்த பெண்மணி மண்ணிற்கு வருகின்றோம் என்று சொல்லி. நான் சுவாமிநாதன் அவர்களிடம் கேட்டேன், 21 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுடைய கோரிக்கை ஒரு விதமாக இருந்திருக்கும், இன்றைக்கு உங்களுடைய கோரிக்கை வேறு விதமாக இருந்திருக்கும். இன்றைக்கு அனைத்து துறையும், இந்திய தேசத்திலே இருக்கின்ற அனைத்து துறையும் தனியாருக்கு தாரை வாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. அதற்கு எதிராக ஒவ்வொரு துறையும் ஒரு மிக நீண்ட போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு
அவர்கள் காட்டிய வழிகாட்டுதலிலே இன்றைக்கு நாம் நம்முடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது அன்றைக்கு அவர்கள் ஒரு அதிகார வர்க்கம் அன்றைக்கு உழைக்கும் மக்களுடைய உழைப்பை சுரண்டினார்கள். அதற்கு சாதியையும் பயன்படுத்திக் கொண்டார்கள். சாதிய ரீதியாக ஒடுக்கப்படுகின்ற மக்களை அதே சாதிய ஒடுக்குமுறையை பயன்படுத்தி அவர்களுடைய உழைப்பை சுரண்டினார்கள். இன்றைக்கு 57 ஆண்டுகள் கழித்த பின்பு இந்தியாவுடைய நிலைமை என்ன? உங்களுக்கு எல்லாம் தெரியும். கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே 100 நாள் வேலை, தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம், அது அநேகமாக கிராமப்புற வறுமையை போக்கிய ஒரு சட்டம். அதாவது திட்டத்திற்கும் சட்டத்திற்கும் வேறுபாடு இருக்கின்றது. சட்டம் என்று சொன்னால் அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அப்படியான ஒரு சட்டம் வந்தது என்பது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே அதற்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருந்த இடதுசாரி கட்சிகள் கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கான வறுமையை போக்குவதற்காக, அவர்களுக்கான ஒரு சிறிய வருமானத்தை ஈட்டுவதற்காக இந்த கிராமப்புற மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதி சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அது குறைந்தபட்சம் ஒரு ஆண்டிற்கு 100 நாள் கிராமப்புற ஏழை கூலி விவசாய கூலிகளுக்கு வேலை தர வேண்டும். அன்றைக்கு அதனுடைய கூலி என்பது 200 ரூபாயாக இருந்தது. ஆனால் எங்களை போன்ற அமைப்புகள் உங்களுடைய ஆதரவோடு நாங்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவாக அந்த கூலி உயர்வு என்பது 300 ரூபாய்க்கு மேலே சென்றிருக்கின்றது. நாங்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த கூலி என்பது போதாது, அது 600 ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அதே போல 100 நாள் என்பது இந்த ஏழை கூலிகளுக்கு போதாமையான நாட்கள். எனவே இந்த 100 நாட்களை 200 நாளாக கூட்ட வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற ஒரு புதிய அறிமுகம் என்ன? கடந்த கொரோனா காலத்திலே இந்த 100 நாள் வேலை என்ற ஒரு திட்டம் இல்லை என்று சொன்னால் பல்வேறு குடும்பங்கள் தற்கொலை நோக்கி போயிருப்பார். ஐக்கிய நாடுகள் சபை ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கின்றது. என்ன அறிக்கை? கொரோனா காலத்திலே இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது இல்லை என்று சொன்னால் பல்வேறு குடும்பங்கள் தற்கொலைக்கு போயிருப்பார்கள். கொரோனாவின் காலமாக வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தாலும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கூலி தொழிலாளிகள் போராடியதால் அன்றைக்கு அந்த வேலை இருந்தது. ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்கின்றது? மற்ற காலத்தை விட கொரோனா காலத்திலே 265 மடங்கு அதிகமாக கூலி தொழிலாளர்கள் அந்த வேலையை செய்தார்கள் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு அந்த வேலைக்கு ஒன்றிய அரசு வேட்டு வைத்திருக்கின்றது. என்ன சொல்லி இருக்கிறாங்க? இனிமே இந்த 100 நாட்களை நாங்க கூட்ட போறோம். அப்ப நாட்களை கூட்ட போறாங்களா என்று விவசாய கூலி தொழிலாளிகள் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்தாங்க. ஆனா நிலைமை என்ன அப்படின்னா, அதற்கான நிதியை நாங்க முழுமையா தர மாட்டோம். ஒரு 40% மாநில அரசாங்கம் கையில தான் இருக்கு அது. எனவே அதற்கான நிதி ஒதுக்கீட்டை மாநில அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வேலை நாட்களை பொதுவாக 100 நாள் என்று சொன்னாலும் கூட 100 நாட்கள் கிராமப்புறங்களில் அந்த வேலை கிடைப்பது கிடையாது. ஒரு 47 நாள் 57 நாட்களுக்கு மேலே போனதே கிடையாது. அவர்களுக்கான நிதியை இந்த அரசு கடந்த 10 ஆண்டு காலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டே வந்தது. இன்றைக்கு மத்திய அரசு மாநில அரசாங்கத்தினுடைய கைகளிலே இந்த திட்டத்தை விட்டுவிட்டது. காரணம் என்ன என்று சொன்னால், இந்த உழைக்கும் மக்களுக்கான அநேகமாக நீங்க பல அரசு நல திட்டங்களை பார்த்திருப்பீர்கள். இந்த தமிழகத்திலே கூட பெண்கள் உரிமை தொகை என்று மாதம் 1000 ரூபாயை வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களுக்கு, பெண்களுக்கு தமிழக அரசு கொடுக்கின்றது. கடந்த பீகார் தேர்தலில் கூட நீங்க பார்த்திருப்பீர்கள். பெண்களுடைய வங்கி கணக்கில் எல்லாம் 10,000 ரூபாய் அனுப்பினார்கள். அவர்களுடைய தொழில் வேலைகளுக்காக அவர்களுடைய வங்கி கணக்கிலே 10,000 ரூபாயை கொடுத்தார். இதெல்லாம் அரசாங்கம் தருகின்ற நிதி உதவிகள். ஆனால் இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே உழைக்கும் மக்கள் தன்னுடைய உழைப்பிற்காக பெறுகின்ற கூலி, அது அவர்களுடைய உரிமை. இந்த உரிமையை மறுக்கின்ற ஒரு அரசாக இன்றைக்கு ஒன்றிய அரசு மாறி இருக்கின்றது. அன்றைக்கு எப்படி இதே வெண்மணியிலே மக்களுடைய உழைப்பு சுரண்டப்பட்டது.
அதே போல இன்றைக்கு ஒன்றிய அரசு உழைக்கும் ஏழை விவசாய கூலி தொழிலாளர்களுடைய உழைப்பை சுரண்டுவது மட்டுமல்ல, மொத்தமாக தூக்கி வெளியேறுகிறார். இந்தியாவில் இருக்கின்ற பெருமுதலாளிகளுக்கு பல ஆயிரம் கோடிகள் வரி சலுகைகளை அள்ளி கொடுக்கின்றது இந்த ஒன்றிய அரசு. ஆனால் இன்சூரன்ஸ் போன்று, தொலைத்தொடர்பு போன்று நம்முடைய துறைகளை எல்லாம் தனியாருக்கு கொடுக்க துடித்துக் கொண்டிருக்கின்றது. இது அரசு துறையாக இருந்தாலும் சரி, சாதாரணமான கூலி ஏழை விவசாய கூலி தொழிலாளிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் எதிரான ஒரு திட்டங்களை, சட்டங்களை கொண்டு வருகின்ற ஒரு அரசு இருக்கின்றது. எனவே அன்றைக்கு வெண்மணி துவங்கி 57 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அந்த மிக கொடூரமான சம்பவத்தை தொடர்ந்து இன்றைக்கு வரை உழைக்கும் மக்களுக்கான இந்த போராட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கின்றோம், நடத்த வேண்டியிருக்கிறோம். தோழர்களே, நான் சொன்னேன், அதாவது தமிழகத்திலே அந்த வெண்மணி தியாகம் என்பது வெறும் வர்க்க ஒடுக்குமுறை மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து சாதிய ஒடுக்குமுறையில் இணைந்து அந்த போராட்டம் என்பது நடந்தது என்று சொல்லி, இந்த சாதிய ஒடுக்குமுறை என்பது இன்றைக்கு இந்திய தேசத்திலே, தமிழகத்திலே பல்வேறு வடிவங்களில் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே பல்வேறு வடிவங்கள், அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே பல்வேறு வடிவங்களில் சாதிய வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு நம் முன்னால் ஒரு மிகப்பெரிய ரத்த சாட்சியாக அமர்ந்திருக்கின்றாரே ஆசியா, தன்னுடைய திருமணம் முடித்து 15வது நாளிலே தன்னுடைய அருமை இணையரை சாதி என்ற கொடுவாளுக்கு தன்னுடைய இணையரை பலி கொடுத்தவள் ஆசியா. தன்னுடைய உயிரையும் மாய்த்துக் கொள்வோம் என்று இருந்தபோது அவளுக்கு ஆதரவாக வந்த இயக்கம் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்று சொன்னால் அதோடு இணைந்து பின்னி பிணைந்ததுதான் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அனுஷ்யா ஒரு MSc பட்டதாரி. அவள் தான் விரும்பிய ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூக இளைஞரை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்டு 15 நாட்களில் தன்னுடைய இணையரின் அப்பாவால், தன்னுடைய கணவனுடைய அப்பாவால் தன்னுடைய கணவனை பலி கொடுத்தார். தன்னுடைய கணவனின் பாட்டியை பலி கொடுத்தார். தானும் அத்தகைய கொடுவானிலிருந்து தப்பித்து இன்றைக்கு வெளியே வந்து ஒரு போராளியாக நம் முன்னால் இருக்கிறார். இது போன்று கடந்த காலத்திலே எண்ணற்ற சாதி ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டே இருக்கிறது. 2017ஆம் ஆண்டிலிருந்து 24ஆம் ஆண்டு வரை நம் நாட்டிலே 265 சாதி ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது. அதாவது உலகம் முழுவதிலும் ஆணவ படுகொலைகள் நடக்கின்றது. உலகம் முழுவதிலும் ஆணவ படுகொலைகள் நடக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்கின்றது? உலகத்திலே 5000 ஆணவ படுகொலைகள் நடக்கின்றது என்று சொல்லி. இந்த 5000 ஆணவ படுகொலைகள் எப்படி நடக்கின்றது? இந்தியாவை தவிர பல நாடுகளிலே அது ஒரு பொருளாதார ரீதியாக இயற்ற தாழ்வுகள் இருக்கின்ற குடும்பங்களிலே படுகொலை செய்யப்படுகின்றார்கள். அல்லது LGBT ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்வது, ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது என்ற நிலைமை வரும்போது பல நாடுகளிலே ஆணவ படுகொலைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் சாதியின் பெயரால் இது போன்ற தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்கின்ற இளைஞர்களை படுகொலை செய்கின்ற மிக மோசமான ஒரு சூழல் இந்தியாவிலே நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு சாதிய கட்டமைப்பு உள்ள ஒரு சமூகம் இந்திய சமூகம். அதை நாம் எத்தனை போராட்டங்கள் நடத்தினாலும் அதை மாற்ற முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு சென்று கொண்டே இருக்கின்றது. அதை இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இந்தியாவிலே மதவெறி சக்திகள் அத்தகைய இந்த சாதிய கட்டமைப்பு உடைந்து போகாமல் செல்ல வேண்டும் என்று தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றது இந்திய தேசத்திலே. எனவே தோழர்களே, நம்முடைய பணி என்பது மிகவும் பிரதானமான பணி. இத்தகைய சாதிய ஆணவ படுகொலை மட்டுமல்ல, ஏராளமான சாதிய வன்கொடுமைகள். நீங்க எத்தனை இளைஞர்கள், கவி ஒரு IT துறையில வேலை பார்த்து 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது, அவனுக்கு நேர்ந்த கொடுமை என்ன பார்த்துருவோம். திண்டுக்கல் மாவட்டத்திலே ராமச்சந்திரன் என்ற ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த இளைஞன், அவன் திருமணம் செய்து கொண்ட பெண்ணும்
சார்ந்தது. ஏதோ பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் பட்டியல் சமூக இளைஞர்களும் திருமணம் செய்து கொண்டால்தான் படுகொலை செய்கிறார்கள் என்று இல்லை. 2 பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த இருவர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார்கள். ராமச்சந்திரன் அவருடைய இளைஞரின் குடும்பத்தாரால் படுகொலை செய்யப்பட்டார். அவர் படுகொலை செய்யப்பட்டு 1 மாத காலத்திற்குள்ளாக கடுமையான மன உளைச்சலிலே ராமச்சந்திரனுடைய அப்பாவும் மரணமடைந்தார். எத்தனை உயிர்களை இந்த சாதி ஆதிக்கம் இந்தியாவிலே தமிழகத்திலே பழிவாங்கிக் கொண்டே இருக்கின்றது. இதை நம்மை போன்று முற்போக்கான அமைப்புகள் எத்தனை காலம் நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டே இருப்போம். எனவே நம் முன்னால் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சவால் இந்த சமூக ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும். சாதி மத பேதமற்ற ஒரு சமூகத்தை படைக்க வேண்டும். அதற்காக அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் தொடர்ந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணியோடு நீங்கள் பயணித்துக் கொண்டே இருப்பது உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் மிகவும் பெருமையாக இருக்கிறது. நாங்கள் கடந்த ஆகஸ்ட் இறுதியிலே மயிலாடுதுறையிலே எங்களுடைய மாநில மாநாட்டை நடத்தினோம். எங்களுடைய மாநில மாநாட்டிலே அனுஷியாவை போன்று பல 100 போராளிகள் அந்த மாநாட்டிற்கு வந்திருந்தார்கள். சாதிய வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்டவர்கள், தாக்குதலுக்குள்ளானவர்கள், தங்களுடைய நிலங்களை பஞ்ச நிலங்களை பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியவர்கள், இப்படி 100க்கும் மேற்பட்ட போராளிகள் அந்த மாநாட்டிற்கு வந்திருந்தார்கள். எங்களுடைய மாநாட்டு அறிக்கையிலே ஒரு விவரத்தை நான் இங்கு சொல்ல விரும்புகின்றேன். இது போன்று தமிழகத்திலே சாதிய வெறியர்களால் தாக்குதலுக்குள்ளான அல்லது படுகொலை செய்யப்பட்ட எண்ணற்ற நண்பர்கள், எண்ணற்றவர்களுடைய வழக்குகளிலே நாங்கள் தலையிட்டு SC வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு வழக்கிலும் தீர்வுதவியை வாங்கி கொடுத்திருக்கின்றோம். கடந்த 3 ஆண்டு காலத்தில் மட்டும் SC வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பெற்றுக் கொடுத்த தீர்வுதவி 100 கோடி. 100 கோடி தீர்வுதவியை நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த இடத்திலே களத்திலே நின்று நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். இத்தகைய எண்ணற்ற வன்கொடுமைகள் நீங்க சிவகங்கை மாவட்டத்துல ஒரு இளைஞர், ஒரு பட்டியல் சமூக இளைஞர் புல்லட் வாங்கி புல்லட்ல போனான். அதாவது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், தலித்துகள் அவர்கள் கைகளிலே நிலம் வைத்துக் கொள்ளக் கூடாது என்பது இந்த சனாதன சமூகம் நமக்கு வலியுறுத்திக் கொண்டே இருக்கின்றது. மனு தர்மம் இதை சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. அவங்க அவங்க வீட்டுல கொஞ்சம் நிலம் இருக்கு, அவங்க அப்பா பையன் காலேஜுக்கு போறான்னு சொல்லிட்டு ஒரு புல்லட் வாங்கி கொடுத்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டத்தில் அந்த இளைஞன் புல்லட்டிலே போகும்போது வழிமறித்து சில ஆதிக்க சக்திகள் அவருடைய கைகள் 2ஐயும் வெட்டியது. வெட்டும் போது அவர்கள் சொன்ன டயலாக் என்ன தெரியுமா? நீ கை இருந்தா தானே புல்லட் ஓடுவ, கை இந்த 2 கையும் இருந்தா தானே எங்க தெருவழியா நீ புல்லட் போட்டிட்டு வருவ, இந்த கையை வெட்டிட்டா இனிமேல் நீ இப்படியெல்லாம் கெத்தா வரமாட்டல எங்க தெருவழியா. பாருங்க, இன்றைக்கு அதுவும் அந்த கையை வெட்டியவர்களும் இன்றைய சமூகத்தில் வாழ்கின்ற இளைஞர்கள். அவங்க இன்னைக்கு கைது செய்யப்பட்டு சிறையில இருக்கின்றார்கள். அவர்களுடைய எதிர்காலம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. எத்தகைய சாதிய ஆதிக்க உணர்வோடு இந்த சமூகத்திலே இளைஞர்கள் சாதிக்க ஆதிக்க உணர்வு ஊட்டி வளர்க்கப்படுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சாதியம் தகர்ப்போம் மனிதம் வளர்ப்போம் என்ற உன்னதமான கோஷத்தை முன்வைத்துத்தான் தமிழகம் முழுவதிலும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் மத்தியில் மட்டும் போய் உன்னுடைய உரிமைக்காக போராடி என்று சொல்லவில்லை. இந்த தீண்டாமையை பிரயோகிக்கின்ற அல்லது வன்கொடுமையை பிரயோகிக்கின்ற பிற்படுத்தப்பட்ட ஆதிக்க சமூக மக்கள் மத்தியிலும் போய் அவர்களின் மனதோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவர்களோடு நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். இந்த சாதி உங்களுக்கு என்ன கொடுக்கின்றது? எண்ணற்ற இளைஞர்கள் படித்துவிட்டு BA, MA, MBA, BE என்று படித்துக் கொண்டு இன்றைக்கும் வேலை இல்லாமல் சொமோட்டாவில் உணவு போய் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ இளைஞர்கள் தமிழகத்தில் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கின்றார். வேலை வாய்ப்பு இல்லாமல் நீங்க 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி, ரஷ்யால போய் இந்தியாவில் இருக்கிற ஒரு இளைஞர்கள் இந்த போர் காலத்தில், உக்ரைன் ரஷ்யா போர் காலத்தில்
ரஷ்யாவில் போய் அங்க வந்து இங்கெல்லாம் வேலை கிடைக்காம அங்க போய் வந்து தூய்மை பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பட் அதாவது பிஇ முடித்த இளைஞர்கள் என்ற ஒரு செய்தி. அந்த பிஇ முடித்த இளைஞர்கள் இந்தியாவில் வந்து தூய்மை பணியை வந்து இழிவாக பார்க்கிறவர்கள். ஆனா ரஷ்யாவில் போய் அங்க இங்க வேலை கிடைக்காம அங்க போய் துப்புரவு பணியை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் தலைமை தாடி கொண்டிருக்கின்றது. வறுமை மிக மோசமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட வறுமைக்கு எதிராக, வேலையில்லாத திண்டாட்டத்துக்கு எதிராக இளைஞர்கள் ஒன்றுதான் போராட வேண்டும். ஆனால் அப்படியான போராடுகின்ற உணர்வை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தாமல் சாதிய ரீதியாக பிளவுண்டு ஒரு சாதியை இன்னொரு சாதி தாக்குகின்ற, சாதி ஆதிக்க உணர்வோடு தாக்குகின்ற ஒரு மனநிலையை இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் தமிழகத்திலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் இன்று பார்க்க வேண்டியிருக்கிறோம். அதாவது சமீபத்தில் ஒரு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்தியாவிலே பட்டியல் சமூக மக்களின் மீது ஏற்படுத்திய தாக்குதல், இது வந்து 2013 39,408 வழக்குகளை பட்டியல் சமூக மக்களின் மீது ஏற்படுத்திய தாக்குதலால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்திய தேசத்தில். அதுவே வந்து 10 ஆண்டு காலம் 2013 இருந்து 23 வரைக்கும் அந்த 39,000 என்பது 57,789 தாக்குதலாக உயர்ந்திருக்கின்றது. 40,000 60,000 மாறியிருக்கு. அதே போல பழங்குடி மக்கள் மீதான வன்கொடுமைகள் 2013 6,796, இன்றைக்கு 2023 அது 12,960, 100% அதிகமாக பட்டியல் சமூக மக்களின் மீதான தாக்குதல், வன்கொடுமை ஏவப்படுவது என்பது கடந்த 10 ஆண்டு காலங்களில் 100% அதிகமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. எவ்வளவோ அறிவியல் தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாச்சு. ஏஐ என்ற ஒரு மகத்தான அறிவியல் கண்டுபிடிப்பு. எத்தனை நாம வந்து இன்னைக்கு வந்து இன்சூரன்ஸ் துறையை பற்றி ஒண்ணு வேணும் அப்படின்னு கேட்டா ஏஐ அப்படி வந்து நமக்கு போட்டுது. இந்த தமிழகத்துல வந்து சில முக்கியமான பிரச்சனைகள், தூய்மை பணியாளருடைய போராட்டம் என்ன அப்படின்னு கேட்டா ஏஐ நமக்கு வந்து அப்படியே பக்கம் பக்கமா வந்து கொடுக்குது. அவ்வளவு பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சி இன்றைக்கு ஏற்பட்டாலும் கூட சாதி இன்றைக்கு எவ்வளவு மோசமான ஒரு கேவலமான ஒரு நிலையை இன்றைக்கு தமிழகத்திலே எடுத்து சென்று கொண்டிருக்கிறது, இந்திய தேசத்திலே எடுத்து சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நாங்க வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையை தமிழகத்துல தொடர்ந்து தலையீடு செய்து கொண்டே இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா மலக்குடி மரணங்கள். அதாவது மனித மலத்தை மனிதனே கையால் அள்ளுகின்ற ஒரு இழிவான ஒரு செயல். ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. மனித மலத்தை விடுதலை அடைந்த பல நாடுகள் இன்றைக்கு இந்த மாதிரி வந்து மனித மலத்தை மனிதன் அள்ளுகின்ற எழுதொழிலுக்கு முடிவு கட்டிட்டாங்க. அது சிங்கப்பூர்ல இல்ல, மலேசியால இல்ல, பல நாடுகள்ல இல்ல. ஏன் அங்கெல்லாம் இல்ல? அங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய அறிவியல் தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருச்சு. இனிமே மனுஷன் வந்து இந்த வேலையை செய்யக்கூடாது என்று எந்திரங்கள் செய்கின்றது. ஏன்? எத்தனையோ ஏஐ போன்ற எத்தனையோ அறிவியல் முன்னேற்றங்கள்லாம் இந்தியாவிற்குள் வரும்போது ஏன் மலேசியாவிலும் சிங்கப்பூர்ல இருக்கின்ற அந்த அறிவியல் தொழில்நுட்பம் ஏன் இந்தியாவுக்கு வரவிருக்கின்றது? ஏன்னா இங்கே இந்த வேலையை ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் தான் செய்யணும். சாதி என்ற ஒரு விஷயம் அதுக்குள் பின்னி பிணைந்திருக்கின்றது இந்தியாவில் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறோம். கடந்த 3 ஆண்டு காலங்களில் மட்டும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி 25க்கும் மேற்பட்ட மலக்குழி மரணங்களில் நாங்கள் போய் நேரடியாக நின்றிருக்கின்றோம். மலக்குழிக்குள்ள இறங்கி அதை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி இறந்தவர்கள் கடந்த 3 ஆண்டு காலங்களிலே நாங்கள் நேரடியாக களத்திற்கு சென்றது 25 மரணங்கள். அநேகமாக அதற்கு ஒரு சட்டமும் 2013 வந்திருக்கின்றது. மலக்குழிக்குள்ள மனுஷனை இறக்கிறது தப்பு, அது கிரிமினல் குற்றம் என்று சட்டம் சொல்லுகின்றது. இறங்கினவங்க அப்படியே உள்ள போய் இறந்துட்டா அவர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் ஈவுதவி வழங்க வேண்டும் என்று சொல்லி சட்டம் சொல்லுகின்றது. நாங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த சட்டத்தை அமுல்படுத்துறதுக்கு அத்தனை போராட்டம் நடத்தினோம்.
ஒரு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் கூட எங்களால வாங்கி தர முடியாது. ஆனா இன்றைக்கு நாங்கள் ஒரு தொழிலாளி மலக்குழிப்பில் இறங்கி மரணம் அடைந்து விட்டால் 24 மணி நேரம் ஆனாலும் அந்த பிணங்களோடையே நாங்கள் போராட்டத்தை நடத்தி 30 லட்சம் ரூபாயை அத்தனை பேருக்கும் நாங்கள் பெற்றுத் தருகிறோம் என்று கேட்டால் அது கடந்த 15 ஆண்டு காலம் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் திருச்சி திருவரம்பூரில் ஒரு மலக்குழிக்குள் இறங்கிய 2 தொழிலாளிகள் உயிரிழந்து விட்டார். அந்த பிரச்சனையிலே என்னுடைய தோழர்கள் களத்திற்கு சென்றார்கள். முதல் நாள் மாலை 7:30 மணிக்கு துவங்கிய போராட்டம் அடுத்த நாள் இரவு 8 மணிக்கு தான் அந்த போராட்டம் முடிந்தது. 12 மணி நேரம், 24 மணி நேரம், 48 மணி நேரம் எல்லாம் பிணங்களோடு நாங்கள் கடந்த 10 ஆண்டு காலங்களில் அந்த போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். அந்த குடும்பத்தை சமீபத்திலே ஒரு வாரத்துக்கு முன்னால் நான் சந்திச்சேன். அந்த குடும்ப தலைவர் இறந்துட்டார்கள். அவருக்கு 3 பிள்ளைங்க. அவர் தூய்மை பணியாளராக இருந்தாலும் கூட மிகவும் சிரமப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கின்றார். மூத்த பையன் MBA முடிச்சிருக்கிறான். 2வது பையன் BE செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறான். 3வது ஒரு பொம்பளை பிள்ளை +2 படிச்சுட்டு இருக்குது. அந்த குடும்பத்தினரை சந்தித்தோம். அந்த அம்மாவை அந்த 4 பேருமே வந்திருந்தாங்க எங்களை சந்திக்கிறது. அந்த அம்மா எங்களுடைய கைகளை பற்றிக்கொண்டு கண்ணீரோடு சொன்னார்கள், நாங்க இதுவரைக்கும் எங்க வீட்டுல ஒரு 10,000 பார்த்ததில்லை தோழர். 10,000 எங்க கண்ணில் நாங்க பார்த்ததில்லை. 30 லட்சத்தை கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே என்னுடைய இணையருக்கு ஈடு இணை கிடையாது இந்த 30 லட்சம். ஆனாலும் கூட இதை நான் வெறும் பணமாக பார்க்கவில்லை, எங்களுடைய உரிமையாக நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த அம்மா சொன்னார். இப்படி எத்தனையோ தொழிலாளர்கள் மலக்குழிக்குள் இறங்கி மரணமடைகின்ற எத்தனையோ தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது அந்த சட்டம். அதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 25 பேர் மலக்குழியில இறங்கி மரணமடைந்தாங்கன்னு சொல்லல. அதில் 23 பேர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள். 23 பேர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள். 2 பேர் MBC மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட். அவங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா வழி இல்லை, வேலை இல்லை, அவங்க ஊர்ல வேலை இல்லை. இங்க இருந்து கிளம்பி சென்னையில அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனவே தோழர்களே, இது போன்ற இந்த சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக தமிழகத்திலே எண்ணற்ற போராட்டங்களை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நடத்தி கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருப்பது நாங்கள் சொல்லுகின்றோமே, கடந்த 3 ஆண்டு காலங்களில் 100 கோடியை நாங்கள் வாங்கி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் எங்களுடைய சங்கத்தை நடத்துவதற்கு எங்களுக்கு நிதி உதவி இல்லை என்று சொன்னால் எங்களுடைய மனதில் முதலில் வருவது அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கம் தான். அது எங்களுடைய மாநாடுகளாக இருந்தாலும் சரி, அனுஷியா போன்ற வழக்குகளை நடத்துவதாக இருந்தாலும் சரி. அனுஷியா MSc முடித்துவிட்டு வீட்டிலே இருக்கும்போது 1 ஆண்டு காலம் அவள் மருத்துவமனையில இருந்தார். 1 வருஷம் 9 பிளாஸ்டிக் சர்ஜரி நடந்திருக்கு. அந்த பெண்ணிற்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டபோது நான் BEd படிக்க வேண்டும் என்று சொன்னார். BEd படிக்க வேண்டும் என்று சொன்னால் 2 ஆண்டு காலத்திற்கு எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு யோசனை எங்களுடைய மனசுல முன்னாடி நின்னது அகில இந்திய இன்சூரன்ஸ் முறையத்தான். நாங்கள் கேட்ட உடனே எந்த மறுமையும் சொல்லலாம். திருவண்ணாமலையில் நடந்த மாநாட்டிலே நான் பேசினேன், மகளிர் மாநாட்டிலே. அந்த மாநாட்டில் தான் அனுஷியாவினுடைய ஓராண்டு கட்டணத்தை அவர்கள் அனைவரும் வந்திருந்த அனைவரும் தன்னுடைய நிதி உதவியை செய்து அவருடைய முதல் ஆண்டை படிப்பதற்கான உதவியை செய்தார்கள். அடுத்த ஆண்டும் அதே போல இன்றைக்கு அவர் BEd கொடுத்து விட்டார். ஒரு மிகப்பெரிய அந்த வழக்கு 2 ஆண்டு காலத்திற்கு மேல் நடந்து இதுவரை தமிழகத்திலே இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பான தீர்ப்பை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். அநேகமாக அந்த தீர்ப்பு சம்பந்தமாக அனுஷியா சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எண்ணற்ற வன்கொடுமைகளுக்கு எதிராக போராடுவதோடு மட்டுமல்லாமல் நீதிக்கான போராட்டத்தை நீதிமன்றத்திலும் வீதிகளிலும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நெருமணி தினத்திலே நாம் இது போன்று சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்கின்றது. உண்மையிலேயே அன்றைக்கு 57 ஆண்டுகளுக்கு முன்னால் வெண்மணியிலே எந்த லட்சியத்துக்காக